இந்த இது வந்து மிக மிக மோசமான வன்கொடுமை. இதுக்கான ஆக்ஷன் இமீடியட்டா எடுத்துருக்கணும். பொதுமக்கள் சொன்னக்கு அப்புறம் தான் எடுப்பாங்க அப்படின்னா அது வந்து எப்படி கரெக்ட் ஆகும்? இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கவே கூடாதுன்னா தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். ஒரு சில நாடுகள்ல எல்லாம் வந்து மரண தண்டனை பொது வெளியில வச்சு கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா இதுக்கு மேல யாராவது இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு தைரியம் வருமா அப்படிங்கிற விஷயத்த அவங்க ரொம்ப உணர்ச்சி பொங்கவே பேசுறாங்க. மக்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை டெஃபினட்டா வந்து நியாயம்தான். இதை செயல்படுத்த வேண்டிய இடத்துல அரசியல் சட்டத்தில் இடம் இருக்கானா இருக்கு. செயல்படுத்த வேண்டிய இடம் வந்து லெஜிஸ்லேட்டர்ஸ். மக்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை டெஃபினட்டா வந்து நியாயம்தான். ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012 பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுமே இதை ஸ்ட்ரென்த் பண்ண தான் நினைக்கிறாங்க. அப்போ பார்லிமெண்ட்ல இதை மூவ் பண்ணணும். இதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா வேணாமான்றதை மூவ் பண்ணும்பொழுது எல்லாரும் மெஜாரிட்டி ஒத்துக்கிட்டாங்கன்னா லோக்சபா ராஜ்யசபால அஃப்கோர்ஸ் பிரசிடென்ட் அசன் கொடுக்க போறாங்க. ஸோ இது எப்படி ஸ்ட்ரென்த் பண்ணுங்கிறது இட்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ். ட்ரக்ன்ற கான்செப்ட் பேஸ் பண்ணி ட்ரக் யூனிவர்ஸை பேஸ் பண்ணி படத்தை வந்து எடுக்கிறாங்க. கடைசியில் ஒரு மெசேஜ் மட்டும் கொடுக்குறாங்க. நீங்க நெகட்டிவா சொல்றீங்களா பாசிட்டிவா சொல்றீங்களா அதை பத்தி நான் வரவே இல்லை. பட் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ there is a consciousness created. ஒரு படத்துல ஒரு நடிகர் வந்து ட்ரக் உட்கொண்ட உடனே ஒரு ஸ்ட்ரென்த் வர மாதிரி காட்டும் பொழுது அவர் ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டா கொடுக்கும் பொழுது அதை எடுத்து எல்லா இணையதளங்களை ஷேர் பண்ணும் பொழுது அதனாலையும் வந்து ட்ரக் ப்ரொமோட் பண்ற டைரக்டாவோ இன்டைரக்டா நடக்குதா இல்லையா? ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் திரு சத்யகுமார் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பிரச்சனைகளில் சட்ட ரீதியிலான பார்வைகள் குறித்து பேச உள்ளோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். முக்கியமான பூதாகரமான ஒரு விஷயம், புதுச்சேரி சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட அந்த ஒரு விவகாரம் பூதாகரமாக இருக்கு. இதற்கு முக்கிய காரணம் பாண்டிச்சேரியில் போதைப்பொருள் கலாச்சாரம் வளர்ந்ததும் தான். அதில் சம்மந்தப்பட்டவர்கள் போதைப்பொருள் அடிக்டடாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தகவல்கள்லாம் இப்போ வெளியாகிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த விஷயத்தில் அந்த விவகாரத்தில் சட்ட ரீதியாக அடுத்தடுத்த கோணங்கள் எப்படிலாம் விரிய வாய்ப்பு இருக்குது. இவ விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க சிறப்பு குழு. ஸோ இதில் அடுத்த கட்டமாக என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு அதான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எல்லாமே இன்டர் கனெக்டட். இப்போ ட்ரக் டிராஃபிக்கிங் ஒரு சொசைட்டியில் ஏறுனா ஹியூமன் டிராஃபிக்கிங் ஏறும், சைல்டு டிராஃபிக்கிங் ஏறும், சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் நடக்கும். சமுதாயத்தில் வந்து அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டி வந்து போயிடும், மொராலிட்டி போயிடும், எத்திக்ஸும் போகும். அதனால வந்து இதெல்லாம் இன்டர் கனெக்டட் தான். வேல்யூ சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும்போது இதில் ரைட் அண்ட் ராங் கிடையாது. ஹியூமனிட்டிக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான அந்த ஃபண்டு வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல ட்ரக் டிராஃபிக்கிங் இருக்கிறதுனால அது பல விஷயத்துக்கு வந்து அது செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் சினிமா துறையும் ட்ரக் வந்து இன்டைரக்டாவோ டைரக்டாவோ ப்ரொமோட் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள்லாம் எடுத்து பாருங்க. 2021 அப்புறம் சினிமா துறையில் ட்ரக்ன்ற கான்செப்ட் பேஸ் பண்ணி ட்ரக் யூனிவர்ஸை பேஸ் பண்ணி படத்தை வந்து எடுக்கிறாங்க. கடைசியில் ஒரு மெசேஜ் மட்டும் கொடுக்குறாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ஹவர்லேருந்து லாஸ்ட் ஹவர் வரைக்கும் 3 ஹவர்ஸ்க்குள்ள அந்த ட்ரக் வச்சு தான் படமே ஓடுது. நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்களா பாசிட்டிவாக சொல்கிறீங்களா அதை பற்றி நான் வரவே இல்லை. பட் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ there is a consciousness created. ஒரு படத்தில் ஒரு நடிகர் வந்து ட்ரக் உட்கொண்ட உடனே ஒரு ஸ்ட்ரென்த் வர மாதிரி காட்டும் பொழுது வில்லனாக இருக்கலாம், ஹீரோவாக இருக்கலாம், எதுவானா இருக்கட்டும், அவர் ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கும் பொழுது அதை எடுத்து எல்லா இணையதளங்களை ஷேர் பண்ணும் பொழுது அதனாலையும் வந்து ட்ரக் ப்ரொமோட் பண்ற டைரக்டாவோ இன்டைரக்டா நடக்குதா இல்லையா? இன்ஃபேக்ட் நெகட்டிவ் கேம்பெயினிங் இஸ் மச் எஃபெக்டிவ் தேன் பாசிட்டிவ். இது அப்போ எந்த அளவுக்கு வந்து சினிமா துறையும் வந்து இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இனிமே அதுக்கான ரெகுலேஷன் கொண்டு வரணும். சில நாடுகளில் வயலன்ஸும் இந்த மாதிரி விஷயங்களும் இன்டைரக்டா கூட காட்டக்கூடாதுன்னு ரெகுலேஷன்ஸ் இருக்கு ஆசிய நாடுகள்லயே. அப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கோ பாண்டிச்சேரி இஸ் ஆல்சோ நாட் எக்ஸெப்ஷன். எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அதுக்கெல்லாம் கூட நம்ம பேச தேவையில்லை. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை நடந்தால் அதை அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ அதனால பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி ட்ரக் அபியூஸ் இருக்கிறத வந்து இன்டர் கனெக்ட் ஆகி இந்த மாதிரி விஷயங்கள் வருதுன்னாக்க டெஃபினட்டாக வந்து சில்ட்ரன்ஸ் இதில் அஃபெக்ட் ஆகிறாங்க. இந்த இது வந்து மிக மிக மோசமான வன்கொடுமை. இது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ட் இருக்கு, த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட், பாக்ஸோ ஆக்ட் 2012 இருக்கு. ரொம்ப சிவியரான சட்டம். அதை வந்து இப்போ எஃப்ஐஆர்ல போட்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அங்க இருக்கிற ஹோம் மினிஸ்டரும் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பொதுமக்கள் வலியுறுத்தி அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் செயல்படுத்தியிருக்காங்க. ஹவவர் அங்க இருக்க கவர்மெண்ட் டிலே பண்றதும் தவறு. இதுக்கான ஆக்ஷன் இமீடியட்டா எடுத்துருக்கணும். பொதுமக்கள் சொன்னக்கு அப்புறம் தான் எடுப்பாங்க அப்படின்னா அது வந்து எப்படி கரெக்ட் ஆகும்? இல்லை
ஆக்ஷன் டிலேடா இருந்தா எப்படி கரெக்ட் ஆகும்? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இமீடியட்டா வந்து கவர்மெண்ட் வந்து எந்தெந்த சட்டங்கள் அட்ராக்ட் ஆகுமோ அதை வந்து இமீடியட்டா வந்து கொண்டு வரணும். எஸ்பெஷலி த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012 ஆகப்பட்டது. இந்த சட்டம் வந்து இன்வோக் பண்ணியிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்திருக்காங்க. அடுத்து இப்போ மேட்டர் கோர்ட்டுக்கு போகும். கோர்ட் வந்து ட்ரையல் ரன் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டைம் லைன், இந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டைம் லைன், பாக்ஸோ ஆக்டில் 2012 டைம் லைன்ஸோட தான் செயல்படும். இத்தனை நாளுக்குள்ள ட்ரையல் முடிக்கணும், ட்ரையல் முடிச்சா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20-25 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க பாக்ஸோ ஆக்டில். ஸோ அதனால் வரக்கூடிய நாட்களில் இது எப்படி மூவ் ஆகும்னு பார்க்கணும். டெஃபினட்டாக இந்த மாதிரி காரியங்கள் வந்து சட்டத்தின் வழியாக வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் எந்த மாதிரி நடக்கும். இந்த விஷயத்தில் அதாவது என்ன நடந்தது அப்படின்றவங்க கைதானவங்களில் ஒருத்தரை தான் என்ன பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் குற்றம் உறுதி செய்யப்படுகிறது அவங்க வாக்குமூலத்தின்படினே பார்க்கும்போது. இதில் வந்து பொதுமக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கேட்குறேன், அவங்கள சும்மா விடக்கூடாது, அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோபமாகவும் ஆதங்கமாகவும் அவங்களுடைய வெளிப்பாடாக இருக்குது. ஒரு பக்கம் அதில் ஒரு நியாயமும் இருக்குது. அப்போது இதில் எந்த அளவுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த விஷயத்தினுடைய தீவிரம் கருதி? இல்லை, இப்போ வந்து இந்த மேட்டர் வந்து இஸ் காட் டு த கோர்ட். இட்ஸ் அ பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட். ட்ரையல் நடக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, சார்ஜ் ஷீட் போடுவாங்க, அதுக்கப்புறம் ட்ரையல் நடத்துவாங்க. பட் ஜென்ரலாக பாக்ஸோ ஆக்டில் பார்த்தீங்கன்னா 20 to 25 வருஷம் வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சர்டன் டைம்ஸ் வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து மற்ற ஆக்ட் போட்டாலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வி ஹேவ் டு லீவ் த மேட்டர் டு த கோர்ட். கோர்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான். இட்ஸ் அ பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட். ஸோ இது வந்து ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது பாக்ஸோ ஆக்டுக்கு. ரொம்ப சீரியஸ் அஃபென்ஸாக வந்து இது கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலாக 2012 அப்புறம் இந்த ஆக்ட் ஆகப்படுது ரொம்ப ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்காங்க லெஜிஸ்லேட்டரும். ஸோ இது வந்து ஸ்பெஷல் கோர்ட் வழியாக போய் ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு அப்படி போகும். பட் ட்ரையல் வந்து சீக்கிரம் முடியும். வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டோட ஃபாஸ்ட், அதான் பாயிண்ட். ஸோ ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் பாக்ஸோ இருக்கிறதுனால அதில் வந்து அந்த கோர்ட்டில் வந்து தண்டிக்கப்பட்டாங்கன்னா நான் சொல்கிற பாசிபிலிட்டி. பட் அவர் இந்த கேஸ் இப்போ பெண்டிங் இருக்கிறதுனால இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். அதனால இட்ஸ் a power of the court to decide the case. டைம் லைன் எவ்வளோ பீரியட்? நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலா 1.5 years to 1 year குள்ளேயே ட்ரையல் முடிப்பாங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வந்து பாக்ஸோ சட்டத்துல வந்து செயல்படுத்துறாங்க. இன்ஃபேக்ட் எல்லா சட்டமுமே அப்படி இருக்கணும். பட் பாக்ஸோ சட்டம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் வந்து லெஜிஸ்லேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டு எஸ்பெஷலி ப்ரொடெக்ட் த சில்ட்ரன் ஃப்ரம் திஸ் கைண்ட் ஆஃப் அஃபென்சஸ். ஸோ த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012 ஆகப்பட்டது. அமெண்டும் பண்ணியிருக்காங்க 2019. அமெண்ட் பண்ணப்பறம் இன்னும் சீரியஸ் ஆயிடுச்சு இது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ரூல்ஸ் இருக்கு. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ரூல்ஸ் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் இருக்கு. இந்த சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸும் வந்து செயல்படுத்தி இந்த சட்டத்தின்படி இன்வெஸ்டிகேட் பண்ற இடத்துல போலீஸ் இருக்காங்க கோபிநாத். ஓகேங்க சார். இங்கே இப்போ போலீஸ்னு குறிப்பிட்டதுனால இப்போ அவங்களுடைய நடவடிக்கைகளும் இங்கே பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகி அந்த முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் இருக்கிறவங்க கூண்டோட இடமாற்றம் செய்யப்பட போகிறாங்க அப்படின்ற அறிவிப்பும் வெளியாகிருக்கு. இப்போ அப்படி இருக்கும்போது காவலர்கள் மீதான அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது அந்த இடமாற்றம் அப்படிங்கிறதோட தான் இருக்குமா? வேற சிவியர் ஆக்ஷன்ஸ் ஏதாவது இருக்க? இல்லை, சி எனி டே எக்ஸிக்யூட்டிவுடைய எஃபெக்டிவ்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அங்கே செயல்படுத்தினா ஃபர்ஸ்ட் லெவலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஃபர்தராக வந்து டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன்ஸும் இருக்கும். ஒரு சமயம் அவங்க கரெக்டான ஸ்டெப்ஸ் எடுக்கலை, கரெக்டான ப்ராசஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணல அப்படின்னா, ஸோ அதனால வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செயல்படலைன்னு பார்க்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சப்சிக்வெண்ட்டாக டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன்ஸுக்கும் அவங்க உட்படுத்தப்படலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் அதுதான் செய்வாங்க தவிர அவங்களுக்கு டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் இருக்குது. அதுதான் செயல்படுத்த முடியும் ஒரு கவர்மெண்ட்டால் ஃபர்ஸ்ட் லெவலில். அதுக்கப்புறம் செயல்படுத்தலைன்னா எதுக்காக செயல்படுத்தலை அப்படிங்கிறதான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற இடத்துல ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் அதுவும் எப்படி நடக்க போகுது அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த விஷயத்தில் நிறைவான ஒரு கேள்வி கேட்குறீங்க சார். இப்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் பொழுது மக்களுடைய, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பப்ளிக் ஒப்பீனியன்ஸ் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கவே கூடாதுன்னா தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். ஒரு சில நாடுகள்லாம் வந்து மரண தண்டனை பொது வெளியில் வச்சு கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா இதுக்கு மேலே யாராவது இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு தைரியம் வருமா அப்படிங்கிற விஷயத்த அவங்க ரொம்ப உணர்ச்சி பொங்கவே பேசுகிறாங்க. பட் நம்ம நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் எந்த லெவல் வரைக்கும் அந்த தண்டனைகளை எப்படி கொடுக்கணும், என்ன பண்ணணுங்கிறத ஒரு இது வகுத்து வச்சிருக்கிறாங்க. இங்கே அந்த மாதிரியான மக்களுடைய கேள்வியை அதை நான் கேட்குறேன். அப்போ அந்த மாதிரியான ஒரு தண்டனை முறை நம்ம நாட்டில் பாசிபிளே கிடையாதா? எந்த விஷயம் அதை தடுத்துக்கிட்டு இருக்கு? என்ன மாதிரி? அப்படி கிடையாது. ஆர்டிகல் 15 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி சில்ட்ரனை வந்து என்பவர் பண்ணுறதுக்கு, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அரசமைப்பு சட்டத்தில், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950.
இன்ஃபேக்ட் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் இஸ் அலவுட். ஸோ மக்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை டெஃபினட்டாக வந்து நியாயம்தான். இதை செயல்படுத்த வேண்டிய இடத்துல அரசியல் சட்டத்தில் இடம் இருக்கானா இருக்கு. செயல்படுத்த வேண்டிய இடம் வந்து லெஜிஸ்லேட்டர்ஸ். பாராளுமன்றத்தில் இந்த ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணணும். இப்போ 2019 அமெண்ட் பண்ணதுனால தான் இப்போ இது வந்து எஃபெக்டிவாக இருக்குது இந்த சட்டம். இன்னும் வந்து இது வலுவடையணும். ஒஃபெண்டர்ஸ் வந்து இன்னும் வந்து இது வந்து பயங்கரமான ஒரு 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 ஆஃபென்ஸை வந்து பனிஷ்மெண்ட்ஸ் வந்து வந்து பயங்கர சிவியர் ஆக்கணும் அப்படின்னா அந்த அமெண்ட்மெண்ட் ஆகப்பட்டது இல்லை மாற்றங்கள் ஆகப்பட்டது லெஜிஸ்லேட்டர்ஸ் தான் செய்ய முடியும். இது வந்து சென்ட்ரல் ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012 ஆகப்பட்டது. இப்போ பனிஷ்மெண்ட்ல இருக்கு. 20 வருடங்களுக்கு மேலே, சம்டைம்ஸ் 25-26 வருஷம் வந்து தண்டனை கொடுக்குறாங்க. பட் ஹவவர் இதை வந்து இன்னும் சிவியர் ஆக்கணும் பனிஷ்மெண்ட்டை, மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கணும்னா மக்கள் ஒப்பீனியன் அதுதான், அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க லெஜிஸ்லேட்டர்னா, லெஜிஸ்லேட்டர் அந்த சட்டத்தை வந்து மாற்றி அமைக்கிறதோ அதை வந்து இன்னும் எஃபெக்டிவ் ஆக்குறதோ லெஜிஸ்லேட்டர் செய்ய முடியும். ஸோ அது பாராளுமன்றத்துக்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை மேற்கோள் காட்டுற நாடுகள் எல்லாமே மன்னராட்சி நிலவர நாடா இருக்கு. நம்ம நாடு அப்படிங்கிறது ஜனநாயக ஆட்சி நிலவர ஒரு நாடு. ஸோ அதற்கு இந்த கட்டமைப்புன்றது ஒரு தடையா இருக்கா? இல்லைங்க மனித உரிமைகள் தடை ஒண்ணுமே கிடையாது. ஈவன் பார்லிமெண்ட்ல எந்த கவர்மெண்ட் மெஜாரிட்டி ஹோல்ட் பண்றாங்களோ, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012 பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுமே இதை ஸ்ட்ரென்த் பண்ண தான் நினைக்கிறாங்க. அப்போ பாராளுமன்றத்தில் இதை மூவ் பண்ணணும். இதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா வேணாமான்றதை மூவ் பண்ணும்பொழுது எல்லாரும் மெஜாரிட்டி ஒத்துக்கிட்டாங்கன்னா லோக்சபா ராஜ்யசபால அஃப்கோர்ஸ் பிரசிடென்ட் அசன் கொடுக்க போறாங்க. ஸோ இது எப்படி ஸ்ட்ரென்த் பண்ணுங்கிறது இட்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ். ஸோ பெண் குழந்தைகளோட பாதுகாப்பு பற்றி பேசுகிற ஆட்சியாளர்கள் தான் இதில் ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டும். கண்டிப்பாக அவங்க தான் முதல்ல எடுத்து வைக்கணும். தென் கம்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், தென் கம்ஸ் ஜுடிஷியரி. பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆகப்படுது லெஜிஸ்லேட்டர்ஸ் தான் இதை ஸ்ட்ரென்த் பண்ணணும்னு மக்களோட ஒப்பீனியன் இருக்கிறதுனால. ஸோ அதுக்கான ஸ்டெப் ஆகப்படுது பாராளுமன்றத்தில் தான் பாஸ் பண்ணணும். இந்த ஆக்டை அமெண்ட் பண்ணாலும் பாராளுமன்றத்தில் தான் அமெண்ட் பண்ணி. ஸோ பல்வேறு சட்ட ரீதியிலான தகவல்களை எங்களோட இவ்வளோ நேரமாக பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி கோபிநாத்.